இங்கே பாருங்க நல்ல வடிவாக அவிஞ்சிட்டுது எங்களுக்கு. இடியப்பமும் மீன் சொதியும். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு நாங்கள் இடியப்பம் வச்சு சுவையான சூட மீன் சொதியும் தான் வச்சு எடுக்க போகிறோம். இந்த சூட மீன் சொதிக்குள்ளே நாங்கள் தக்காளி பழங்கள் எல்லாம் சேர்த்து தான் இந்த சொதியை வச்சு எடுக்க போகிறோம். இந்த இடியப்பம்ன்றது சொதியோட சாப்பிடுறதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இடியப்பம் கூட சொதியோட சாப்பிட்றது அதாவது இந்த நல்ல டேஸ்ட்டாக இருக்குமென்றதுக்காக தான் இந்த காணொலியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஒரு அருமையான காணொலியாக இருக்கும். வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். நாண்டை சொதி வைக்கிறதுக்கு இந்த சூட மீனை போட்டு தான் சொதி வைக்க போகிறேன். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன், 2 தக்காளி, உள்ளியும் நல்ல கொச்சிக்காய் எடுத்துருக்கிறேன். நல்ல கொச்சிக்காய் போட்டு தான் நான் சூட மீன் சொதி வைக்க போகிறேன். இதை கழுவி எடுப்பேன். வெங்காயத்தை வெட்டி எடுப்பேன். வெங்காயத்தை நாங்கள் இப்படி நீளமாக வெட்டினா சரி சொதிக்கித்தானே. வெங்காயம் வெட்டிட்டேன். இதே மாதிரி உள்ளியையும் வெட்டுறேன். நான் கொச்சிக்காயையும் நீளமாக வெட்டுறேன். ஒரு வெட்டினா சரி. நடு வாழை பிளந்து விட்டேன் சரி. சின்ன காய் தானே கொச்சிக்காய் சரியான உரைப்பு. மிளகாயை விட சரியான உரைப்பாக இருக்கும் கொச்சிக்காய். இதே மாதிரி சூட மீனுக்கு நான் 2 தக்காளி பழமும் போட்டு தான் சொதி வைக்க போகிறேன். தக்காளியையும் வெட்டுறேன். நான் எல்லாம் வெட்டிட்டேன். இந்த சொதிக்கு நான் இந்தளவு சூட மீன் தான் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் சொதி வைக்கிற சட்டியில் சேர்க்க போகிறேன். இதுக்குள்ளே தான் சொதி வைக்க போகிறேன். நான் வெங்காயம் மிளகாயோட சேர்த்து இந்த மீனையும் சேர்க்கிறேன். இதையும் சேர்த்து தான் நான் அவிய விட போகிறேன். கொஞ்சமான மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். இதுக்கு நான் அவிய விடையக முதல்ல கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அவிய விட போகிறேன். இப்போ தேங்காய் பால் விட்டால் கொஞ்சம் திரஞ்சு கொண்டு வரும். அதுக்காக நான் கொஞ்சம் தண்ணியில் அவிய விட்டுட்டு தான் பால் சேர்க்க போகிறேன். அடுப்பெரிஞ்சு ஒன்றுக்கு நான் அடுப்பில் வைக்கிறேன். அப்படியே மூடி விடுவோம் அவிய. நாங்கள் சமைக்கிறது பக்கத்தே இருக்கிற தேசியெல்லாம் தேசிக்காய் அப்படிங்க இந்த சொதிக்கு தேசிக்காய் விட போகிறோம். நாங்கள் தேசிப்புளி நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். நல்லா கொதிச்சு அவியுது. ஒருக்கா கலந்து விடுவோம். நாங்கள் நல்லா அவியட்டோம். இது அவியத்தான் நாங்கள் பால் விட வேணும். ஒருக்கா மூடி விடுவோம். நல்லா அவிஞ்சு வர திறந்து பார்ப்போம். நல்லா அவிஞ்சிட்டுது. தக்காளி பழம் மீன் எல்லாம் சேர்ந்து நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துட்டுது. நாங்கள் எடுத்து வச்சுக்கிற தேங்காய் பாலை விட போகிறோம். நான் முதல் புளிஞ்ச 2வது தரம் புளிஞ்ச எல்லாத்தையும் உண்டா விட்டுட்டேன். சொதி தானே எங்களுக்கு இடியப்பத்துக்கு சொதி நிறைய வேணும். அதால் நான் 1ஆம் பால் 2ஆம் பால் எல்லாம் ஒண்டா விட்டு தான் சொதி வைக்கிறேன். எங்களுக்கு நீ பால் கொதிச்சா சரி. நான் எடுத்து வச்சிருக்கிற கறிவேப்பையும் இப்போ சொதிக்க சேர்க்க போகிறேன். இப்படியே கொதிச்சோண்டா சரி. மூடி விடுவோம். எங்களுக்கு சொதி நல்லா கொதிக்கட்டும். திறந்து பார்ப்போம். எங்களுக்கு சொதி கொதித்து கொண்டு வருது. இப்படியே மூடி விட்டால் பால் எல்லாம் அப்படியே திரஞ்சு வந்துட்டு நாங்கள் இனி கொஞ்சம் மாற்றி விட வேணும். பால் எல்லாம் கட்டியாக வந்துடும். அப்படியே விட்டோம்டா இன்னும் முறுக்கா கொதிச்சுண்டா சரி. எங்களுக்கு சொதி நல்லா கொதித்து வந்துட்டு இங்கே பாருங்க. அப்படியே நல்லா கொதித்து வந்துட்டுது. இந்தளவும் காணும் எங்களுக்கு. நான் நீராக்கி எடுக்க போகிறேன். எங்களுக்கு சொதி ரெடி ஆகிட்டுது. ஆற விட்டுட்டு தேசி புளி விட்டால் சரி.
நல்லா கொதிச்சு கொண்டிருக்கோம், அப்படியே மூடி விடுவோம். நாங்களே இடியப்பம் அவிக்க போகிறோம். இடியப்பம் அவிக்கிறதுக்கு முதலே தண்ணியை நாங்கள் கொதிக்க வைக்க போகிறோம். கொதிக்க வச்சுட்டு தான் இடியப்பம் மாவை குழைக்க போகிறோம். ஏன்னா டக்குண்டு புளிஞ்சு வைக்கலாம். நான் இடியப்பம் அவிக்கிறதுக்கு 2 சுண்டு அரிசி தான் அரிச்சு வடிபாடுத்திருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுறேன். நான் சுடு வச்சு சுடு தண்ணி எடுத்துருக்கிறேன். நல்ல சுடு தண்ணியிலே ஒரு ஆவி போன தண்ணி, நல்லா கொதிக்க இல்லை, கொஞ்சம் ஆறின தண்ணியாக தான் எடுத்துருக்கிறேன். விட்டு குழைக்க போகிறோம். கை வைக்க சுடும், அதாலே அகப்பக்கம் பழகுன்றேன். இதுக்கு நிறைய தண்ணி வேணும். இந்த வருத்தமாக தானே நிறைய தண்ணி வேணும் குழைக்கிறது. இடியப்பமாக பதமண்டா அப்படி சட்டியிலே ஒட்டாமல் வரும். நல்ல பதமாக நாங்கள் குழைச்சோம்டா சட்டியிலே ஒட்டாது, இப்படி வரும். நாங்கள் இப்படி பிடிச்சி உரல்ல வச்சுட்டு புளிப்போம். இப்படியே புளிப்போம். நாங்கள் இப்படியே நாங்கள் புளிஞ்சோம்டா சரி. இதுக்கெல்லாம் வச்சு அவிக்க போகிறோம். நாங்கள் புளிஞ்சு இதுக்கு அடுக்கிட்டு தான் தட்டில் வச்சு புளிக்க போகிறோம். இப்படி நீங்கள் குழச்சிங்களா புளிகிறதுலேயே ஒரு கஷ்டமும் இல்லை. கடை புளிஞ்சு கொண்டு போகலாம். பதம் பிழைச்சதுண்டா தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புளிக்க. இப்படியே நாங்கள் எல்லா இடியப்பத்தையும் இப்படியே புளிஞ்சு எடுப்போம். நாங்களெல்லாம் புளிஞ்சு அடுக்கிட்டோம். இதால் மூட போகிறோம். உங்களுக்கு கையிலேயும் முட்டையில் சட்டியிலேயும் முட்டையில் பதம் சரியண்டா இப்படி ஒட்டாமல் வரும். உங்களுக்கு பிடிச்சா கையிலே ஒட்டாது. நான் அப்படியே எல்லாம் புளிஞ்சு அடுக்கிட்டு இதில் வைக்கிறேன். வச்சு நீங்கள் எரிச்சு விட்டால் சரி. நான் உருக்காத்தான் நான் வைக்கிறேன். எனக்கு அந்தளவு காணும். நிறைய புளிஞ்சு அடுக்கி இருக்கிறேன். இனி அடுப்பெரிச்சா இடியப்பன் ரெடி ஆகிடுவேன். நான் திறந்து பார்ப்பேன். இடியப்பத்தை தொட்டு பார்ப்பேன். நல்லா அவிஞ்சிட்டு தான் இடியப்பமெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு இறக்கி எடுக்க போகிறோம். ஒன்றொண்டா இறக்கி எடுப்போம். எங்களுக்கு இப்படி தொட்டு பார்க்க தெரியும். அவிய இல்லையாண்டா அப்படி அமர்த்து பட்டு கொண்டு வரும். அவிஞ்சா அப்படி பஞ்சு மாதிரி ஜம்ப் பண்ணலாம். பாருங்க, நல்லா வடிவாக அவிஞ்சிட்டு எங்களுக்கு. இப்படியே நாங்கள் எல்லா இடியப்பத்தையும் எடுப்போம். இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் இறக்கி எடுப்போம். நாங்கள் சொதி வச்சு சொதிக்கு தேசி புளி விடையில்லை, கொஞ்சம் ஆற விட்டு விடுவோம்ன்ட்டு விட்டது. இனித்தான் தேசிக்காய் வெட்டி தேசி புளி விட போகிறோம். எங்களை பாதிக்காய் காணும் போல இருக்குது. தேசி புளி விட தான் நல்ல ஒரு வாசமாக இருக்குது. தேசி புளி விட்டால் ஒரு தனிச்சுவையாக இருக்குது மீன் சொதிக்கு. எங்களுக்கு இடியப்பமெல்லாம் நல்ல பஞ்சு போல் அவிஞ்சு வந்துருக்குது. நல்ல பதமாக வந்தால் அப்படி தான் பெறும் இடியப்பம். இடியப்பமும் மீன் சொதிக்கும் மஞ்சள் எல்லாம் போட்டு வச்சது நல்ல வடிவாக இருக்குது. தக்காளி பழம் எல்லாம் அழகு விருப்பம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இடியப்பமும் நல்ல மீன் சொதியும் வச்சு எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி கண்டிது இந்த டேஸ்ட். சொதியண்டா சொல்ல தேவையில்லை, நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். சொதிச்சட்டியும் திறந்து விட்டு தான் ஆள் இருக்குது. எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு தான் இருக்கிறேன். நானாண்டா விட்டு சாப்பிட்றதுக்கு. மீனெல்லாம் நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துருக்கிறபடியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்க நல்லா குழாச்சி போட்டு எடுத்து சாப்பிடுவோம். தக்காளி பழமெல்லாம் சொதி கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த
அந்த மாதிரி இருக்குது சொல்லதை இந்த இடியப்பம் எல்லாம் நல்ல வடிவாக அந்த பஞ்சு போல அவிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லுவீங்கன்னா அது மாதிரி தான் இருக்குது, நல்ல சாஃப்டாக இருக்குது இடியப்பம். இப்படி நாங்கள் அமர்த்த எல்லாம் டக்குன்னு அந்த பிஞ்சு பிஞ்சு சின்னதாக வருது, சொதியோடு சேர்த்து குழச்சி போட்டு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ இதை மாதிரி நீங்களும் கட்டாயம் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. இடியப்பம் சமைச்சு சாப்பிட்டுருப்பீங்க. பின்னாலே ஒரு நாய் பிள்ளையும் ஓடி வர இடியப்பம் மீன் சொதியும் வாசம் வந்துட்டு போல கிடக்கு. அப்போ நீங்களுமே தான் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. அப்படி மீன்கள் வாங்கி அந்த சொதி வச்சு சொதியோட இடியப்பம் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். பாய்.